லெட்ஸ் பி ஆனஸ்ட், செஸ் இஸ் டஃப். மற்ற இண்டோர் கேம்ஸ் மாதிரி கேரமோ லூடோவோ அது மாதிரி சிம்பிள் கேம் கிடையாது. இட்ஸ் டெஃபினெட்லி காம்ப்ளிகேட்டட், பட் தட் டசன்ட் மீன் யூ கான்ட் இம்ப்ரூவ். செஸ் வந்து ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. ப்ளஸ் புதுசாக செஸ் விளையாட ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா 1000 ரேட்டினை ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைல் ஸ்டோன் எல்லாத்துக்கும் இருக்கும். எனக்கும் இருந்துச்சு. இந்த வீடியோவில் ஐ வில் டீச் யூ 3 ஸ்டெப்ஸ் விச் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் பர்சனலாக நிறைய அடி வாங்கி இதை கற்றுக்கிட்டது. அதை நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ சிம்பிளாக முடியுமோ அதை நான் கன்வே பண்ணுறேன். வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு அந்த 3 ஸ்டெப்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு I'll give you 5 examples. அந்த 5 எக்ஸாம்பிள்ஸும் நம்மளோட ஃபாலோவர்ஸோட கேம் தான். 3 பேட் கேம்ஸ், 2 குட் கேம்ஸ் மாதிரி. ஓகே. 1 ஓப்பனிங் பிரின்சிபல்ஸ், 2 செக்லிஸ்ட், 3 டைம் மேனேஜ்மெண்ட். இந்த 3 திங்ஸ் நீங்கள் ப்ராப்பராக இல்லை ஏனோ தானோன்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணாலே. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பிரின்சிபல்ஸ். டெவலப் யுவர் பீசஸ், பிளே இன் த சென்டர், கேசல். ஓகே, இட் மே சவுண்ட் ஸோ சிம்பிள், பட் சிம்பிளான விஷயம் தான் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், கோச் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்போ அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நம்ம மட்டும் விளாடுற மாதிரி விளாடுவோம் அப்படின்ட்டு ஐ யூஸ் டு டூ தட். போக போக நிறையா கேம்ஸ் விளாண்டு அடி வாங்கி அப்புறம் அனலைஸ் பண்ணும் போது ஓகே இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் ஒழுங்காக விளையாட முடியும் அப்படின்ட்டு ஐ ரியலைஸ்ட். குகேஷ், கால்சன் அவங்களோட கேம்ஸ் பார்த்தாலும் மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் இதை இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இட்ஸ் வெரி நார்மல். ஓகேவா, வளவலன்ட்டு இருக்குல்ல. ரெண்டாவது செக்லிஸ்ட். செக்ஸ், கேப்சர்ஸ், அட்டாக்ஸ். போர்டில் ஒரு பொசிஷனை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூவ் தோணும். கரெக்டாக அந்த மூவ் நீங்கள் போர்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த செக்லிஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். தியரிட்டிக்கலாக போகிறதால உங்களுக்கு ஐடியா இருக்காது. ஒன்ஸ் நான் கேம் காட்டும் போது உங்களுக்கு 1 by 1 ஈஸியாகவே புரியும். ஓகேவா. டைம் மேனேஜ்மெண்ட். எப்போதும் எய்தர் வேகமாக ஆடுவோம் இல்லைனா ரொம்ப டைம் யூஸ் பண்ணிவிடும். ஸோ இதை வந்து ஒரு ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறது இஸ் வெரி க்ரூஷியல். இந்த 3 ஸ்டெப்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம வந்து ஒவ்வொரு கேம்ஸாக பார்க்க போகிறோம். சரியா, கேம் 1 போயிடலாமா? ஓகே, இது கேம் 1. கௌரி சங்கரோட கேம் தான் எடுத்திருக்கேன். இவர் ஒன் ஆஃப் அவர் ஃபாலோவர்ஸ். ஓகேவா. E3, D5, C4, takes, bishop takes, H5. ஓகே, as I said before, ஓப்பனிங் ரூல்ஸ் நமக்கு என்ன? டெவலப் யுவர் பீசஸ், கண்ட்ரோல் த சென்டர், கேசல். கரெக்டாக. இங்கே ஒயிட் H3 ஆடுறாங்க. மேபி பிஷப் G4 ஸ்டாப் பண்ணுறதுக்காக வச்சுருக்கலாம். பட் தெர் இஸ் நோ நீட். யூ கேன் டெவலப் யுவர் நைட்ஸ், நைட் F3 இல்லை நைட் C3 D4 இந்த மாதிரி நார்மலாக ஆடிட்டு போயிருக்கலாம். ஓகேவா. ஓகே, நைட் C6, நைட் C3 2 பேரும் பீஸ் டெவலப் பண்ணுறாங்க. நைட் E5. பிளாக் இஸ் மூவிங் த சேம் பீஸ் ட்வைஸ். பீஸை டெவலப் பண்ணுறது தான் பெட்ரு. பிளாக் சைடு நீங்கள் ஆடினீங்கன்னா சும்மா நைட்டை டெவலப் பண்ணுங்கள், பிஷப்பை வெளில எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு டவுட் வரும், நைட்டை வெளில எடுத்துகிட்டு வான்ற எங்கே எடுத்துகிட்டு வருது அப்படின்ட்டு. சிம்பிள், சென்டருக்கு. நைட் H6 ஆடுவீங்களா இல்லை நைட் F6 ஆடுவீங்களா? சென்டருக்கு கொண்டு வாங்க பீஸ், அவ்வளோதான். இந்த நைட்டு இந்த ஸ்கொயரையும் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணும். கரெக்டாக. பட் நீங்கள் நைட் F6 ஆடும்போது இட்ஸ் கண்ட்ரோல் இன் த சென்டர். இட்ஸ் தட் சிம்பிள், அவ்வளோதான். D4 ஒரு டாக்டிக்ஸ். நைட் டெக்ஸ் C4னா you give queen A4 check, so king attack, knight attack, so double attack. C6, queen takes C4. Super. So far so good. White plays good moves. இங்கே bishop E6. இப்போ queen attack. ஓகேவா. இந்த குயினை நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போவீங்க? queen A4 எடுத்துகிட்டு போவீங்களா, queen D3 எடுத்துகிட்டு போவீங்களா? அவ்வளோதான். இந்த ஓப்பனிங் பிரின்சிபல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாமுமே ஆப்வியஸாக தெரியும். ஓகேவா. queen A4னா queen கார்னருக்கு போகுது, queen D3னா சென்டரில் இருக்குது. ஸோ queen D3. என்னடா போர்டு கலர் மாறிச்சு, ஐயோ. ஓகே, எதே அமைக்கிட்டேன் போல். சரி, D5, பிஷப் D5 சும்மாவே பான் போச்சு. மேபி இதை அட்டாக்கிங் மூவ் அப்படின்னு நினச்சிட்டு வச்சுருப்பாங்க. எவ்வளோ குயிக் ஆடி இருக்காரு பாருங்களேன். 2 செகண்ட் இந்த மூவ். 10 நிமிஷம் கேம் ஆடுறீங்க. எத்தனாவது மூவ்? 8th மூவ். 2 செகண்ட் தேவையில்லையே, என்ன புல்லட் ஆடுறோம். D5 வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சிருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாம். அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இல்லை. பிஷப்பால் அடித்தா சரி, நைட்டால் அடிப்போம். குயினால் அடிச்சிட்டா அவ்வளோதான், பான் போச்சு. ஸோ ஓகே, D5 ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சிருக்கும். பட் குயிக்காக விளாட வேணாம்ல. பிஷப் D5 சும்மாவே பான் போச்சு. குயின் H4. ஸோ குயின் H4 வைக்கிறதுக்கு முன்னாடி டூ த செக் லிஸ்ட். குயின் H4ன்னு வச்சா பிளாக் என்ன ஃபோர்ஸ் இன் மூவ்ஸ் விளையாடுவாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும். சும்மா ஓவரலாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு பீஸ் தான் ஆக்டிவாக இருக்குது. அட்டாக்கிங் மூவ் பிளாக் சைடு வைக்கணும்னா பிஷப் டெக்ஸ் G2 தான் இருக்குது. கரெக்டாக. ஒரு செகண்ட் நீங்கள் அந்த செக்லிஸ்ட்டை டக்குன்னு யூஸ் பண்ணிங்கன்னா பிஷப் G2 இஸ் நாட் டஃப் டு ஃபைன். ஓகே, பார்த்துருந்தா நைட் X D5 அடிச்சிருக்கலாம். சரி, ஓகே, குயின் H4, பிஷப் டெக்ஸ் G2, knight E4. It took 20 seconds to just give up the rook. கடுப்பாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐயோ பான் போச்சு அப்படின்ட்டு. You can still get to play. There is no need to play knight E4. வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கொஞ்சம் கால்குலேட் பண்ணியிருந்தா ரூக் ஹேங்கிங் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். சும்மா ரூக்கை மூவ் பண்ணிட்டு ஆடி இருக்கலாம். இல்லை, ரூக் போச்சு. knight G5. Again, I'm pretty sure he is frustrated. There is no need to move a piece twice. 2 பீஸ் மட்டும் வச்சுட்டு பெருசாக அட்டாக் பண்ண முடியாது. ஆல்சோ நம்ம ரூக் டவுன். பட் யூ கேன் ஸ்டில் கெட் டு பிளே. ஆனால் லிட்ரலி ஆல் தீஸ் பீசஸ் ஆர் ஸோ இன்ஆக்டிவ். ரைட்.
இந்த பிஷப்பும் ஆல்மோஸ்ட் இன்ஆக்டிவ் தான். நார்மலாக ஓப்பனிங் பிரின்சிபல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா பிஷப் d2 கேசல் ஆர் பிரிங் த நைட் அப்படின்ட்டு யூ கேன் ஸ்டில் கெட் டு பிளே. பட் ப்ளே நைட் g5, நைட் h6, அகெயின் குயின் h5. ஃப்ரீ பான் எனக்கு புரியுது, பட் குயின் h5, குயின் d5, e4 கேம் போச்சு தான். சும்மாவே ரூக் டவுன், குயின் a5, பிஷப் d2, குயின் b5. வாட்ஸ் இஸ் த்ரெட்? குயின் b2ன்னு அடிக்க போகிறான். டெவலப் த பீஸை டெவலப் பண்ணுங்க, அவ்வளோதான். குயின் g4ன்னு ஸ்ட்ரைட்டாகவே குயின் போயிடுச்சு, நைட் g4ன்னு. இதுக்கப்புறம் கேம் அப்படியே எண்ட் ஆயிடுச்சு. The important takeaway in the gameல அப்படின்னா, there is no need to play on the flank, follow the principles, develop your pieces, play in the center. Time management பார்த்தோம், இங்கே குயிக்காக விளாண்டுருக்க வேண்டாம். d4, c6, e3, d5, so far so good. c4, e6, c5. இந்த இடத்துல நீங்கள் ஒயிட்னு வச்சுக்கோங்களேன், c5க்கு பதிலாக நீங்கள் எந்த மூவ் ஆடி இருப்பீங்க? யூஆர் ஆல்ரெடி இம்ப்ரூவிங். யூ கேன் எதர் பிளே நைட் f3, நைட் c3, bishop d3, any move that's developing towards the center is already a good move. ஓகேவா? ஜென்ரலாக ஒரு பிஷப் டெவலப் பண்ணுறதோட இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு டெவலப் நைட்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த ஓப்பனிங். ஓகேவா? c5, f5 ஃபர்ஸ்ட் இன்அக்யூரசி அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல நீங்கள் பிளாக்காக இருந்தீங்கன்னா எப்படி விளையாடுவீங்க? ஓப்பனிங் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணும்போது it's either knight f6 or knight d7. Both moves are good enough. Simple. You develop the pieces towards the center. அவ்வளோதான். f5, knight f3, knight d7, knight c3, knight f6. Okay, both players are developing the pieces. Good. h3. நீங்கள் ஒயிட்டாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் பீஸ் டெவலப் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக. ஆல்சோ பிஷப் d3நாலும் ஓகே தான், பிஷப் e2நாலும் ஓகே தான். ஸோ h3, knight d4. again there is one more rule. do not மூவ் யுவர் பீசஸ் ட்வைஸ் இந்த ஓப்பனிங் அப்படின்ட்டு. நீங்கள் ஒரே பீஸை நகர்த்திட்டே இருந்தீங்கன்னா மற்ற பீஸை ஏன் கொண்டு வருவான்? கரெக்டாக. இப்போது நீங்கள் இந்த இடத்துல இந்த நைட்டை மட்டுமே நீங்கள் ஒரு 4 மூவ் பேக் அண்ட் ஃபோர்த் விளாண்டுட்டே இருந்தீங்கன்னா பிஷப்பு, குவீனு, ரூக்கு இவங்களெல்லாம் யார் வெளில கொண்டு வருவா நீங்கள் ஒரே பீஸை நகர்த்தும் போது? ஸோ நைட் d4 இஸ் நாட் அ கிரேட் மூவ். ஸோ நைட் d4, நைட் எக்ஸ், பான் டெக்ஸ், நைட் d2, குவீன் f5. அகெயின் this is one of the common things people do. ஏதோ குயினை மட்டும் எடுத்துகிட்டு போய் மேட் அடிக்கிற மாதிரி it won't work. ஓகேவா? unless your opponent is so stupid. எல்லா பீஸையும் எடுத்துகிட்டு போய் விளாட்லாமே. குயினை மட்டும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேஸ் ஒன்றும் ஆகாது. குயின் ட்ராப் ஆக தான் சான்ஸ் இருக்குது. சரியா? யூ ஷுட் நாட் பிரிங் யுவர் குயின் டூ ஏர்லி. ஓகேவா? பிஷப் டெக் c5. இது இந்த மூவ் வைக்கிறதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் 30 செகண்ட்ஸ் யோசிச்சிருக்காப்புல. ஐ டோன்ட் நோ வை he did that. பிஷப்புக்கு நீங்கள் ஒரு பான் கொடுக்குறீங்க அப்படி தானே? 3 பாயிண்ட்ஸ்க்கு 1 பாயிண்ட். ஸோ definitely not a great choice. சும்மா பிஷப் e7 கேசல் இந்த மாதிரி ஆடி இருக்கலாம். b4 போன கேமில் பார்த்த மாதிரி டபுள் அட்டாக், பிஷப்பும் அட்டாக், குயினும் அட்டாக். பட் பிஷப் டேக்ஸ் இங்கே பானால் அடிக்க முடியாது. ஏன்? ரூக் போகுது. இதை பின் அப்படின்னு சொல்லுவாங்க. பானால் அடிக்க முடியாது, ஏன்னா இந்த ரூக் இஸ் பின்ட். பிஷப் டேக்ஸ், குயின் b3. குயின் b3 அட்டாக்ஸ் த பான் அண்ட் த பிஷப் அட் த சேம் டைம். ஸோ அகெயின் டபுள் அட்டாக் பார்க்குறோம். c5, குயின் e6, கிங் d8, குயின் f5. அவ்வளோதான், பான் பொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நைட் f6 அட்டாக்கிங் த குயின், பானையும் டிஃபெண்ட் பண்ணுறோம். குட் மூவ். குயின் g5, பிஷப் c3, ரூக் a2, டேக்ஸ், குயின் g7, ரூக் a8. அவ்வளோதான், பீஸ் போயிடுச்சு. குயின் d6, பிஷப் d7. ஓகே, ரூக்கு ஆக்டிவ், பிஷப் ஆக்டிவாக தான் இருக்குது. கிங் நடுத்தரில் இருக்குது. சரி, ஓகே. இந்த பிஷப்பு ஆக்டிவாக தான் இருக்குது. குயினும் ஓகே. இந்த ரூக் மட்டும்தான் டம்மி பீஸு, ஒரு ஓலமாக உட்காந்துருக்கான். இவனே வெளில எடுத்துகிட்டு வரலாம். எங்கே எடுத்துகிட்டு வரலாம்? சென்டருக்கு. ஓகே, இங்கே தான் ஒரு ஓப்பன் ஃபைல் இருக்கே. c8ல் வச்சா இந்த பிஷப்பையும் அட்டாக் பண்ணலாம். ஓகே, ரூக் c8 ஒரு நல்ல மூவ். ரூக் c8 வச்சுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக சார். செக்கு, அகைன் பிஷப் e8. இதெல்லாம் தேவையில்லாத ஸ்டண்ட்டு. நீங்கள் ரூக் c8னு வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ ரூக் e6, குயின் f8 செக். கிங்கை நகர்த்த முடியாது, ஏன்னா கிங் c7னா இந்த ரூக் போகுது. பிஷப் e8, குயின் g7, குயின் b5. யாரணும் சும்மாவே விட்டார், அப்புறம் ரிசைன் பண்ணிட்டாங்க. அகெயின் நீங்கள் ஒரு மூவ் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செக்ஸ், கேப்சர்ஸ். செக்ஸ் எதுவும் இல்லை. கேப்சர்ஸ்னால் டேரெக்டாக குயின் அடிக்கிற மாதிரி அங்கே ஒரு பிஷப் இருக்குது. இந்த செக் லிஸ்ட்டை யூஸ் பண்ணாலே அகெயின் இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். குயின் போச்சு, பொசிஷனும் கண்ட்ராவியாக தான் இருக்குது. பட் தட் டசன்ட் மீன் யூ ஹேவ் டு ரிசைன், ரைட்? என்ன வேணால் நடக்கலாம். நீ என்ன குகேஷ் கூட ஆடிட்டு இருக்க? தெர் இஸ் நோ நீட் டு ரிசைனே பண்ணாதீங்க. விளாடுங்க, ரூக் c8 விளாடுங்க, பிஷப் b5 அடிச்சுட்டு விளாடுங்க. யுவர் பீஸ் ஆர் ஸ்டில் ஆக்டிவ். டோன்ட் ரிசைன். ஓகேவா? ஸோ இந்த கேம்லேருந்து டேக்அவே, டோன்ட் மூவ் யுவர் பீசஸ் ட்வைஸ். ஏன்னா மற்ற பீஸுக்கு டைம் வேணும்ல டெவலப் பண்ண. அதனால் டெவலப் யுவர் பீசஸ் டுவர்ட்ஸ் த சென்டர். அவ்வளோதான். குயின் மூவ்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். லைக் குயின் a5. ரொம்ப வாழன்னு பேசிகிட்டு இருக்கேன். இதுவே அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கேம் போகலாம். e4, e5, knight f3, knight c6, d4, takes, queen takes,
d6 bishop c4. So far so good. bishop e6. இந்த இடத்துல நீங்கள் ஒயிட்டாக இருந்தீங்கன்னா என்ன விளையாடுவீங்க? டெவலப் த பீசஸ் டுவர்ட்ஸ் த சென்டர். அவ்வளோதான். நிறைய பேர் யோசிப்பாங்க, ஓகே நைட் d2 விளாட்லாமா, நைட் இங்கே விளாட்லாமா, இல்லை இங்கே விளாட்லாமா, எங்கே வச்சா கரெக்டாக இருக்கும்? நைட் a3யை எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்? இட்ஸ் கோயிங் டுவர்ட்ஸ் த கார்னர், நாட் குட். நம்ம சென்டருக்கு தான் போகணும். நைட் d2வா, நைட் c3யா? சிம்பிள். நைட் d2 வச்சிங்கன்னா இந்த பிஷப் வந்து லாக் ஆகுது கரெக்டாக. இப்போ இது நல்லா ஆக்டிவாக இருக்குது இந்த டயகனலில். நீங்கள் அடுத்த மூவ் வந்து இந்த பிஷப்பை டெவலப் பண்ணணும்னா அந்த நைட்டை மறுபடியும் நகர்த்தணும். புரியுதுல? ஸோ நைட் c3 obviously better. So knight c3 விளாண்டுருக்கலாம். கேமில் e5 விளாண்டாங்க. You don't have to move the pawns, just develop the pieces. e5 is no need. Bishop takes, pawn takes. இமீடியட்டாக pawn போகுது. pawn takes, queen b5, c6, queen takes b7, queen e5 அடிச்சிருக்கலாம். ஏன்? queen சென்டரில் வருதுல. ஸோ ஓகே, queen takes, bishop c5 takes, queen d7, queen takes c5 அடிச்சிருக்காங்க. கொஷின் உங்களுக்கு போர்டில் வரும்போது queen c5 அடிக்க போகிறீங்கன்னா அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த செக்லிஸ்ட் செக்ஸ், கேப்சர்ஸ், அட்டாக் அதை நீங்கள் கன்சிடர் பண்ணியிருந்தா இட் won't be so hard to find. சும்மா அடிச்சிங்கன்னா செக்கோட வருது. ஓகே, ஃபோர்ஸினாக இருக்குது, அடி. ஸோ queen c5 கேமில் விளாண்டுருக்காங்க. rook d8, queen e5 செக், knight e7, கேசல். குட் திங். ஏன்னா 1 மூலம் மேட் த்ரெட் பண்ணியிருக்கான். நீங்கள் இன்னும் க்ரீடியாக ஓகே எனக்கு பான் வேணும் அப்படின்னு g7 அடிச்சிருந்தா குயின் d1ல் மேட் ஆகிருக்கும். ஸோ குட் திங் இ கேசல்ட். நைட் c3 டெவலப்பிங் த பீஸ். குட் ஜாப். நைட் g6, queen g3. ஆல்மோஸ்ட் ஆல் இஸ் பீசஸ் ஆர் ஆக்டிவ், ரைட்? ஸோ ரூக், குயின், நைட். ஓகே, இஸ் அ பீஸ் டவுன். ஒரு பிஷப் கம்மியாக வச்சுருக்காரு, பட் ஸ்டில் இஸ் பீசஸ் ஆர் ஆக்டிவ், ரைட்? தட் இஸ் இம்பார்ட்டன்ட். bishop g5 குட் மூவ். ஒரு பீஸ் டெவலப்பும் ஆகுது, அட்டாக் பண்ணவும் செய்யுதுன்னா டபுள் டமாக்கா மாதிரி. f6, bishop f4 நைஸ். queen f5 attacking the bishop. bishop c7. you should always go forward. இங்கே மறுபடியும் வைப்பீங்கன்னா இங்கே வைப்பீங்களா? மட்டமான கம்பேரிஷன் தான். எவனும் c1 வைக்க மாட்டேன், ஏன்னா இப்போ தானே டெவலப் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே பின்னாடி எடுத்துகிட்டு வர மாட்டோம். இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு கோ ஃபார்வர்ட். rook d7, bishop a5 again. இவ்வளோ நேரம் பீஸ் அப்பில் விளாண்ட ஆள் ஒரே மூல பீஸ் போயிடுச்சு. இதை மாதிரி மூவ்ஸ்லாம் நான் நிறையா பண்ணுறேன், எப்படி அவாய்ட் பண்ணுறதே தெரிலனா செக்லிஸ்ட். பிஷப் a5 மாதிரி ஒரு மூவ் வைக்க போறீங்கன்னா நீங்கள் சிம்பிள் தான். ஒரு மூவ் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஃபோர்ஸின் மூவ் இருக்குது? செக்லாம் இந்த இடத்துல கண்டிப்பாக கிங்குக்கு செக்கே கிடையாது. கேப்சர்ஸ்னா என்ன? பிஷப் a5 வச்சனா குயினால் அந்த பான் அடிக்கலாம், இல்லை குயினால் பிஷப் அடிக்கலாம். ஐயோ பிஷப் போகுது, அவ்வளோதான். யூ டேக் இட் பேக், சிம்பிள் அஸ் தட். queen takes a5, rook e1 குட் மூவ். சென்டருக்கு எடுத்துகிட்டு வராங்க. rook takes, queen d8, rook d2, queen e3, knight e5, f4, knight c4, queen e6 குட் மூவ். செக்ஸ் கேப்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ஒரே செக்னா queen e6 தான். செக் டெக்ஸ், சூப்பர். இந்த டபுள் அட்டாக்கை நம்ம வந்து அடிக்கடி பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் மூவ் பிளாக் gives up the rook takes g2. மேபி he thought டபுள் அட்டாக் இங்கேயும் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு, பட் இட் டசன்ட். king takes, queen செக், கிங்குக்கும் செக்கு, ரூக்கும் போகுது. பட் there are number of ways to defend. ரூக்கே வச்சு மறைக்கலாம், குயினை வச்சு மறைக்கலாம். இந்த கேமில் குயின் ஈட்டுன்னு வச்சதுக்கப்புறம் பிளாக் ரிசைன். இந்த கேமோட டேக்அவேனா எல்லா கேம்லேயும் வர மாதிரி டெவலப் பீசஸ் ஃபர்ஸ்ட். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செக்லிஸ்ட்டை இங்கே பார்த்தோம். ஒரு டபுள் அட்டாக் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்தோம், எந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு பார்த்தோம். இப்போ பார்த்த கேம்ஸ் எல்லாமே வந்து இப்படிலாம் ஓப்பனிங் பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணுறது, செக்லிஸ்ட் யூஸ் பண்ணுறது, டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து நெக்ஸ்ட் 2 கேம்ஸ் வந்து இதெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணாங்க, கேம் எப்படி போச்சு, why it is important அப்படின்னு இந்த நெக்ஸ்ட் 2 கேம்ஸில் பார்ப்போம். இதுவும் ஃபாலோவர்ஸோட கேம் தான். கேம் 4, e4, knight c6, queen h5. இந்த வீடியோவை நானும் அப்படியே கண்ட்ரோலோட இருக்க தெரியுமா, ரோஸ்ட் பண்ணணும்ட்டு அப்படின்ட்டு இது வரைக்கும் வருது. பட் ஓகே, கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருப்போம், கொஞ்சம் சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்தேன். இது மாதிரி 4 மூவ் மேட்ஸ், ஒரு இயர்லி அட்டாக்ஸ், ட்ராப்ஸ், இதெல்லாம் வந்து நேற்று தான் கற்றுக்கிட்டு இன்றைக்கி வந்திருக்கான் அப்படின்னா யூ கேன் ட்ரை திஸ். மேபி யூ கேன் வின் ஃபியூ கேம்ஸ். லாங் ரனில் இயர்லி அட்டாக்ஸ் வித் ஃபியூ பீசஸ் இதெல்லாம் வந்து இட் ஒன்ட் ஒர்க். ஓகேவா? ஸோ ஸ்டிக் டு த ஓப்பனிங் பிரின்சிபல்ஸ். ஏன் இது தப்புன்னு இந்த கேமில் வந்து ஒரு ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும். knight f6 இமீடியட்டாக இப்போ தான் குயின் எடுத்துகிட்டு வந்தான், இமீடியட்டாக அட்டாக் டெம்போவோட. ஸோ queen h4, e6. அகெயின் e6 விளையாடுவீங்களா, e5 விளையாடுவீங்களா? அஃப்கோர்ஸ் e5 தான். ஏன்? இட்ஸ் கண்ட்ரோலிங் த சென்டர், it's very active, it's much better than e6, so you should go for e5. okay ba? c3, I don't know what's the point behind this move. You made one mistake,
queen h4னு queen அவசரப்பட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். பட் இட்ஸ் நாட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட். யூ கேன் டெவலப் யூர் பீசஸ் knight f3 or knight c3. பட் c3 இஸ் நாட் த ரைட் வே டு கோ. இட்ஸ் ஆக்சுவலி பிளாக்கிங் த நைட். இந்த நைட் வெளில வரதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னு கேமில் பார்ப்பீங்க. c3 g6 ஓகே ஓகே 2 நைட்லாம் டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து நான் அதை கண்டுக்காம விட்டுறேன். திஸ் பிஷப் இஸ் ஆல்ரெடி ஆக்டிவ் ஆன் திஸ் டயகனல். தெர் இஸ் நோ நீட் டு கோ g6. இது இப்படி வேறு இப்படி தொடுற மாதிரி இருக்குது. இட்ஸ் ஆல்சோ அட்டாக்கிங் த குயின் இன்டெரக்ட்லி, ரைட்? நாளைக்கே நீங்கள் வந்து நைட் எப்படி இப்படி 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 நகர்த்தினா கூட குயினுக்கு ஏதாவது அட்டாக் வரும். ஸோ பிஷப் e1 இஸ் குட் எனஃப். g6 இஸ் ஆல்சோ ஃபைன். இஸ் இன்டென்ஷன் இஸ் ரைட். இஸ் ட்ரைங் டு டெவலப் இஸ் பீசஸ். d3 அகெயின் ஒன் மோர் பான் மூவ். ஃபஸ்ட்டு குயினு, அப்புறம் ஒரு பானு, அப்புறம் ஒரு பானு. நாட் அ குட் வே டு கோ. ஒயிட்டை பார்த்து நீங்கள் எப்படி விளையாடக்கூடாதுன்னு கற்றுக்கலாம். ஸோ பிஷப் g7, பிஷப் h6, கேசல். நைஸ், கேசல் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் பிஷப்பும் டிஃபெண்ட் ஆயிடுச்சு. குட் மூவ். knight f3. ஃபைனலி ஒயிட் இஸ் டெவலப் இன் இஸ் பீசஸ். e5. சரிப்பா, பானை 2வது அடி நகர்த்துறாங்க, இது தப்பு இல்லையா? என்னப்பா நீ ஒயிட்டை மட்டும் அடிக்கிற அப்படின்னா, இப்போது இமீடியட்டாக உங்களால் பீஸை டெவலப் பண்ண முடியலனாலும் அடுத்த மூவ் நீங்கள் டெவலப் பண்ண முடியும்னா இட்ஸ் குட். இப்போ e5ஓட இன்டென்ஷன் என்னன்னா, நான் d6னு வைக்க போகிறேன். பிஷப் வெளில வரப்போகுது. ஓகேவா? e5, knight d2, d6. okay, super, so far so good. Black plays a good game. h3, knight e7. you can try bishop e6, queen e7. இந்த மாதிரி மூவ்ஸ் ஓகே. knight e7, knight c4, knight c6. இந்த இடத்துல ஒரே மூவை யார் ரிப்பீட் ஆச்சுன்னா, black simply doesn't know what to do. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, ஃபாலோ த பிரின்சிபல்ஸ். டெவலப் யுவர் பீசஸ். ப்ளே பிஷப் e6, queen e7, கனெக்ட் த ரூக்ஸ். இந்த மாதிரி ஏதாவது விளாண்டுருக்கலாம். ஆர் மேபி knight h5, இட்ஸ் an attacking மூவ். இது கூட விளாண்டுருக்கலாம். b5, குட் மூவ், அட்டாக்கிங் த நைட். ஒயிட் டுக் ஆல்மோஸ்ட் 12 seconds அண்ட் பிளேட் கிங் b1. இங்கே ஒரு பீஸ் தொங்குது, இங்கே ஒரு பீஸ் தொங்குது. 2 பீஸையும் விட்டுட்டா ஒரு கிங் வாக் போயிட்டார். கிங் b1ட்டு. பிஷப் h6, பீஸ் போச்சு, ஃபஸ்ட் பீஸ். பிஷப் e2, கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிட்டாங்க. இங்கே ஒரு பீஸ் போகுது, இங்கே ஒரு பீஸ் போகுது. அகைன் செக்லிஸ்ட்டை யூஸ் பண்ணியிருக்கலாம். ரெண்டுமே பண்ணாமல் இப்போ பீஸ் டெவலப் பண்ணிருக்காரு. 2வது பீஸ் போகுது. நவ் த குயின் கான் கோ எனிவேர். பிஷப் g5 அப்புறம் ஸ்கொயரே இல்லை. இங்கேயும் போக முடியாது, நைட் இருக்குது. இங்கேயும் போக முடியாது, இந்த பிஷப் இருக்குது. ஸோ குயின் g3, நைட் g3, அவ்வளோதான். இதுக்கப்புறம் மேட்ச் போச்சு. ஸோ இந்த கேமோட டேக்அவே என்னன்னா, டோன்ட் பிரிங் யுவர் குயின் சூப்பர் ஏர்லி, டெவலப் யுவர் பீசஸ் இன்ஸ்டெட். கிங் b1, அகைன் செக்லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் கொடுத்தாங்க, அடுத்து ஒரு பீஸ் போச்சு, அண்ட் தென் குயினும் போயிடுச்சு. லாஸ்ட் கேம் நம்ம ஒயிட் சைட் d4, d5, e3, e6, g3, h6. see what's the difference between g3 and h6? இந்த மூவோட பர்பஸ் வந்து, ஐம் கோயிங் டு டெவலப் த பிஷப் விச் இஸ் கோயிங் ஆன் த ரைட் டைரக்ஷன். h6 டஸ் நத்திங். என்ன பண்ண போகிறீங்க அடுத்த மூவ்? பிஷப் g2, a6, h6, a6 எதுக்கு? இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. knight e2, பிஷப் e7, knight c3, bringing the knight towards the center. பிஷப் e4, பிஷப் d2, ஓகே, டேக்ஸ். பிஷப் மட்டும் 3 வாட்டி நகர்த்திருக்காரு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு பிஷப் e7, பிஷப் b4, பிஷப் டெக் c3, 3 மூவ். இவ்வளோ 3 மூவ் நகர்த்தி கடைசியாக பிஷப் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், எல்லா பீஸுமே பிளாக்குக்கு வந்து பேக் ரேங்கில் இருக்குது. ஒரு பீஸ் கூட ஆக்டிவ் இல்லை. அதே ஒயிட் சைட் பாருங்கள், இந்த பிஷப் இஸ் ஆக்டிவ், பிஷப் டெவலப் ஆச்சு, இந்த பிஷப் டெவலப் ஆச்சு, நைட் இஸ் அவுட். கிவ் மீ 2 moves, ஐ வில் கேசல் அண்ட் பிரிங் த குயின் டு த சென்டர். ஐம் டன். பக்காவாக இருக்கும் ஒயிட்டுக்கு. பிளாக்குக்கு இட் வில் டேக் அட்லீஸ்ட் 5 to 6 moves டு பிரிங் ஆல் த பீசஸ், ரைட்? கேம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். குயின் d7. இந்த இடத்துல நீங்கள் பிளாக் சைடாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சூப்பர். knight f6, knight c6, knight d7, any moves are good enough. Castle, knight f6, a4, b6, rook e1, a5, knight f4. These are all very natural moves. Queen d3. ஃபைனலாக குயினும் சென்டருக்கு வந்துருச்சு, ரூக் கனெக்ட் ஆச்சு, நைட் ஆக்டிவாக இருக்குது, பிஷப் இஸ் ஆக்டிவ், திஸ் பிஷப் இஸ் ஆக்டிவ். பிஷப் a6, b5. செக்லிஸ்ட் யூஸ் பண்ணியிருந்தா b5 நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருக்கலாம். பிகாஸ் இட்ஸ் அன் அட்டாக்கிங் மூவ், ரைட்? டேக்ஸ், 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 ரூக் டெக்ஸ். ஓகே, ஃபைனலாக எல்லா எக்ஸ்சேஞ்சுக்கு அப்புறமும் பீஸ்அப். ரூக் டெக்ஸ் a6 அடிச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்ப்பா? ஓகேப்பா, எனக்கு எல்லா பீஸும் டெவலப் பண்ணிட்டேன், ஆக்டிவாக இருக்குது, பீஸும் அப் ஆகிட்டேன், பிளாக் கிங் இன்னும் சென்டரில் தான் இருக்குது, என்ன பண்ணலாம்? இதை மாதிரி சுச்சுவேஷனில் வென் யூஆர் லீட் இன் டெவலப்மெண்ட், ஓப்பன் த பொசிஷன். e4 கம்ப்ளீட்டாக சென்டர் ஓப்பன் ஆகுது. கேசல், டேக்ஸ், டேக்ஸ். அகெயின் பீஸப்பாக இருக்காங்க. பீஸப்பாக இருக்கும் போது யூ எக்ஸ்சேஞ்ச் ஆல் த பீசஸ். ஓகேவா? டெக்ஸ், டெக்ஸ், ரூக் e5. ரூக் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் த சென்டர் அண்ட் ஆல்சோ அட்டாக்கிங் த பான். c6, ரூக் e1. ஆல்மோஸ்ட் எல்லா பீஸுமே, ஒயிட்டோட எல்லா பீஸுமே ஆக்டிவ். ப்ளஸ் he has an extra bishop. knight d7, rook e7, going towards
opponent's territory and also attacking the knight. Knight f6, rook c7, takes, rook d6, knight e4. Even rook sacrifice பண்ணியுமே the position is very active. This rook sacrifice is not இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, rook takes e4, அதுக்கப்புறம் குயிக்காக பார்த்துடலாம். rook c6, இன்னொன்று பானி அடிச்சாச்சு சும்மாவே. அதுக்கப்புறம் ரூக்கை கொடுத்துட்டாரு, ரிசைன் பண்ணிட்டாங்க. ஓகேவா, 30 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சூப்பர். நான் இவ்வளோ வளவலன்னு பேசினதுக்கப்புறமும் இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்ததுக்கு மெயின் டேக்அவேனா இந்த வீடியோவில் ஒரு 100 வாட்டி சொல்லியிருப்பேன், ஃபாலோ த ஓப்பனிங் பிரின்சிபல்ஸ் அப்படின்ட்டு. இட்ஸ் very important, it's game changing. Second, checklist, it will help you find the best moves and also avoid blunders. Third, time management, always try to have more time on the clock. அவ்வளோதான், இதுக்கு மேலே அட்வைஸ் போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.